Taste the Daily. தேனி மாவட்டம் போடியநாயக்கனூரில் தைப்பூச திருவிழாவை ஒட்டி பழமை வாய்ந்த வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் சுவாமி திருக்கோயிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. விழாவில் முருகப்பெருமானுக்கு தங்க கவசம் சாத்தப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்ற நிலையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷமிட்டு வணங்கினர். சென்னை வடபழனி முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழாவை ஒட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். அதிகாலை முதலே சென்னை மட்டுமின்றி பல்வேறு இடங்களில் இருந்து வந்த பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் காவடி எடுத்தும் அழகு குத்தியும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தைப்பூச திருவிழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. விழாவில் கைலையங்கிரி, காமதேனு உள்ளிட்ட வாகனங்களில் எழுந்தருளி முருகப்பெருமான் அருள்பாலித்தார். பின்னர் வள்ளி தெய்வானை முத்துக்குமார சுவாமிக்கு வசந்த திருக்கல்யாண உற்சவமும் நடைபெற்ற நிலையில் திரளான பக்தர்கள் வெளிப்பட்டனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே பண்புலி திருமலை குமாரசுவாமி கோயிலில் தைப்பூச திருவிழா தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. விழாவில் அலங்கரிக்கப்பட்ட பெரிய தேரில் ஸ்ரீ முருகர் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தைப்பூச திருவிழாவன்று அதிகாலை சூரிய தரிசனத்திற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர். சண்முகநதி மற்றும் இடுமன்குளம் பகுதிகளில் திரண்ட பக்தர்கள் சூரிய பகவானை வணங்கியும் கைகளில் சூடம் ஏற்றியும் அரோகரா கோஷம் எழுப்பி வழிபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே வல்லக்கோட்டையில் உள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் தைப்பூச திருவிழாவை ஒட்டி பக்தர்கள் குவிந்தனர். விழாவிற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து காவடி எடுத்தும் அழகு குத்தியும் வருகை தந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனை வழிபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் தைப்பூச விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சுவாமிநாத சுவாமி ஆலய விழாவில் மூலவர் தங்க கவசம் வைரவேலுடன் ராஜ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சொர்ணகடேஸ்வரர் கோவிலில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவில் சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்கள் முழங்க பல்வேறு யாகசாலை பூஜைகள் நடத்தினர். பின்னர் பூஜிக்கப்பட்ட புனித நீரை எடுத்து வந்து கோவிலின் கோபுரத்தின் கலசத்தின் மீது ஊற்றி விழாவை சிறப்பாக நடத்தினர். இவ்விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.